ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸாம்ப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எக்ஸாம் வச்சு என்னென்ன பண்ணலாம், என்ன காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குது எக்ஸாம்பிள், அடுத்து எக்ஸாம் யூஸ் பண்ணி எப்படி டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணலாம், அதுக்கப்புறம் நம்ம க்ரியேட் பண்ண டேட்டா பேஸில் எப்படி டேட்டா இன்சர்ட் பண்ணலாம்ன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எப்படி எக்ஸாம் இன்ஸ்டால் பண்ணணும்னா நீங்கள் உங்களோட கூகுள் ஓப்பன் பண்ணிக்கணும். கூகுளோ ஏதோ ப்ரௌசர் வச்சுருப்பீங்கன்னா ஓப்பன் பண்ணி எக்ஸாம் டவுன்லோட் போட்டாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு லிங்க் ஒன்று வரும். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு நான் லைவாக காமிக்கிறேன். இப்போ வந்தோடனே உங்களுக்கு முதல் லிங்க் இருக்குல்ல, டவுன்லோட் எக்ஸாம்ப், அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். இங்கே வந்து விண்டோஸ்க்குன்னு நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. உங்களுக்கு என்ன வெர்ஷன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி டவுன்லோட் பண்ணணும். உங்கள் ஓஎஸ் வந்து 32 பிட்னா அது 32 பிட்டோட ஃபைல் டவுன்லோட் பண்ணணும். 64 பிட்னா 64 பிட் டவுன்லோட் பண்ணணும். இல்லை அதுவும் இல்லாமல் லினக்ஸ் ஓஎஸ்க்கும் ஐஓஎஸ்க்கும் இருக்கிற சாஃப்ட்வேரும் இருக்குது. அதனால் உங்கள் லேப்டாப் என்ன ஓஎஸ் போட்டிருக்கீங்களோ அது வெர்ஷனுக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன், அதனால் நான் இப்போ டவுன்லோட் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு வந்து என்னென்ன வெர்ஷன்ஸ் இருக்குது காமிக்கிறானே இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இப்போ உங்களுக்கு டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் உங்கள் ஃபைல் வந்து இப்படி தான் இருக்கும். இது நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸ்லோவாக தான் அது ஸ்டார்ட் ஆகும். இப்போ எனக்கு வார்னிங் காமிக்கும் பார்த்தீங்களா. ஏன் காமிக்கிறேன்னா நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் எனக்கு வார்னிங் காமிக்குது. ஸோ நீங்கள் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இது நார்மல் இன்ஸ்டாலேஷன் மாதிரி தான். நெக்ஸ்ட் கொடுத்து போயிட்டே இருக்கலாம். நான் ஒரு 2 பேஜ் வரைக்கும் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அடுத்து வந்து நான் வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிக்கிறனால இன்ஸ்டால் பண்ணல. இப்போ எப்படி எக்ஸாம் போட சொல்ல போகிறேன். இந்த எக்ஸாம் லோகோ இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதுதான் இந்த எக்ஸாம்போட கண்ட்ரோல் பேனல். இங்கே உங்களுக்கு நிறைய இருக்குது. அப்பாச்சி, MySQL, அது ஒரு 5 இருக்குல்ல. ஆனால் உங்களுக்கு வந்து இது தேவையான வந்து முதல் 2 தான். அப்பாச்சின்றது வந்து வெப் சர்வர்னால் நம்ம கம்ப்யூட்டரில் லோக்கலில் வச்சுருக்கிற ஒரு சர்வர் அப்பாச்சின்றது. அடுத்து MySQLன்றது டேட்டா பேஸ். அதுதான் நம்ம வந்து டேட்டா பேஸ் கிரியேட் பண்ண முடியும். டேட்டா பேஸ் டேபிள் எல்லாம் அதெல்லாம் டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். நீங்கள் லோக்கல் சர்வரை அக்சஸ் பண்ணோன்னா நீங்கள் ஸ்டார்ட் கொடுக்கணும். 2 ஸ்டார்ட் பட்டன் இருக்குல்ல, அதை ஸ்டார்ட் பண்ணி விட்றோம். அதுக்கப்புறம் நீங்கள் டேட்டா பேஸோட ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் சைடில் அட்மின் ஒரு பட்டன் வந்து என்னபிள் பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் MySQLல அட்மின் பட்டன் அன்லாக் ஆகிருக்கு. அந்த அட்மின் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு PHP மை அட்மின் ஓப்பன் ஆயிரும். உங்களோட டிஃபால்ட் ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் PHP மை அட்மின். இங்கே தான் உங்களோட எல்லா டேட்டா பேஸும் சைடில் இருக்குது பார்த்தீங்களா. அஞ்சாக், UNG, NME, இன்ஃபர்மேஷன் ஸ்கீம்ஸ், இதெல்லாம் டேட்டா பேஸஸ். இதில் என்னோடய டேட்டா பேஸும் கொஞ்சம் பர்சனல் டேட்டா பேஸும் இருக்குது, ப்ராஜெக்ட் டேட்டா பேஸும் இருக்குது. அடுத்து உங்களுக்கு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது சில இதுக்கு எக்ஸாமுக்கு தேவையான டேட்டா பேஸும் இதில் உள்ளே இருக்கும். இல்லைனா நீங்கள் புது டேட்டா பேஸ்லாம் க்ரியேட் பண்ண முடியும். இங்கே மேலே நியூன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி நீங்கள் நியூ டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னு சொல்கிறேன். இங்கே நீங்கள் டேட்டா பேஸோட நேம் கொடுக்கணும். இப்போ நான் ஒரு சாம்பிள்னு சொல்லி ஒரு டேட்டா பேஸ் நான் க்ரியேட் பண்ணுறேன். நேம் கொடுத்தது இங்கே க்ரியேட் கொடுத்தா போதும். பார்த்தீங்கன்னா சைடில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துருச்சு சாம்பிள். இப்போ டேட்டா பேஸ்னால் டேட்டா பேஸ் உள்ள நான் வந்து நம்ம எத்தனை டேபிளாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் வந்து இங்கே வந்து டேபிளோட நேம் கொடுக்குறேன். சைடில் 4 காலம் வச்சு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுவேன். எதுக்குன்னா இப்போ நம்ம இங்கே உள்ள ஒரு வெளியே ஒரு நேம் கொடுத்து அடுத்து உள்ளே போய் நம்ம நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டேபிள் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டேபிள் வந்து நான் வந்து ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் என்டர் பண்ணுறக்காண்டி ஒரு டேபிள் வந்து நான் இப்போ க்ரியேட் பண்ண போகிறேன். அதனால் டேபிள் நேமை நான் வந்து ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் நான் வைக்கலான் இருக்கேன். இங்கே தான் நம்ம பார்த்தீங்களா 4 காலம்ஸ் கொடுத்துருந்தோம். அந்த 4 காலம்ஸோட டீடைல்ஸ் என்டர் பண்ணுறாங்கன்னா கீழே வந்து இத்தனை டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. ஃபஸ்ட் நான் டேபிள் நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் டீடைல்ஸ்னு போட்டுக்கிறேன். நீங்கள் எப்பவுமே லோயர் கேஸை யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு காலமோட நேம் வந்து சீரியல் நம்பர் S.NO வைக்கிறேன்.
அதுக்கு என்னென்னா சீரியல் நம்பராக இருக்கும். அதனால் நம்ம வந்து டைப் வந்து இன்டிஜர்னு வச்சுக்கலாம். அடுத்து லென்த்தோட வேல்யூ வந்து 2 3 வச்சா கூட போதும். அடுத்து உங்களுக்கு அடுத்த டேபிள் நேம் வந்து நான் வந்து ஸ்டூடெண்ட் நேம்னால நேம்னு வைக்கிறேன். அதுக்கு வந்து நேம் வந்து எப்பயுமே கேரக்டராக இருக்கும். அதனால் நம்ம வேர் கேர்னு வச்சுருக்கேன். லென்த் வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு மேக்ஸிமம் நீங்கள் 50 இதுக்கு 50 100 வச்சுக்கலாம். நீங்கள் நான் 555 வச்சுக்கிறேன். 255 வச்சுக்கிறேன். அடுத்து இன்னொரு காலம் நேம் வந்து ஏஜ் வைக்க போகிறேன். ஏஜ் என்ன டைப், ஏஜில் வந்து இன்டிஜர் தான் கொடுப்போம். அதனால் இன்டிஜரே இருக்கட்டும். லென்த்து வந்து 3 கொடுத்தா போதும். அடுத்து என்ன கொடுக்க போகிறேன்னா கிரேடு கொடுக்க போகிறேன். கிரேடு வந்து எப்பயுமே அதுவும் கேரக்டர் தான். ஸோ வேர் கேர் கொடுத்துக்கிறேன். அது ஒரு 10 வச்சா கூட போதும். 10 5 வச்சா கூட போதும் லென்த்து. இது மித்ததில் இருக்கலாம். இல்லை நீங்கள் வந்து அந்த காலமை வந்து ப்ரைமரி கீயை வச்சுக்கலாம். அப்புறம் டிஃபால்ட் கிளாஸ் வேல்யூ கொடுக்கணும், அதை நீங்கள் மாற்றிக்கலாம். அந்தளவுக்கு போல் உங்களுக்கு பேசிக் ஆன டீட்டெயில்ஸ் மட்டும் இப்போ வந்து உங்களுக்கு சொல்கிறேன். சிம்பிள் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுற எப்படி கொடுத்துறேன். இப்போ டேபிள் கிரியேட் பண்ணோடனே சேவ்னு பட்டன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதுதான் உங்களுக்கு டேபிள் வந்துருச்சு. நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா சாம்பிள் டேட்டாபேஸ் இருக்குது. அது கீழே வந்து ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ்னு ஒரு டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. நம்ம கிரியேட் பண்ணது. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்ட்ரக்சர், நம்ம டேபிளோட ஸ்ட்ரக்சர் இருக்குது. இதான் நம்மளோட டேபிள். இப்போ நம்ம டேபிளில் டேட்டா இன்சர்ட் பண்ண போகிறேன். இந்த இன்சர்ட் மேலே ஒரு டேப் இருக்குல்ல, கிளிக் பண்ணி இன்சர்ட் பண்ணுறேன். சீரியல் நம்பரில் 1 கொடுத்துக்கிறேன். நேமில் வந்து சஞ்சீவன் அடிச்சுக்கிறேன். ஏஜ் 20 கொடுத்துப்போம். கிரேட் ஒரு ஏ வச்சுக்குவோம். கொடுத்துட்டு நம்ம கோன்னு கொடுத்தோம்னா நம்ம டேபிளில் வந்து டேட்டா இன்சர்ட் ஆயிரும். இந்த எஸ்கியூன்றது நீங்கள் கமெண்ட் வழியாக கூட நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் டேட்டா பேஸ் கொரி எழுதுன உங்களுக்கு நல்லா வரும்னா நீங்கள் எஸ்கியூஎல்ல போய் நீங்கள் கமெண்ட் பண்ணி கூட நீங்கள் உள்ள வேலை என்டர் பண்ணிக்கலாம். ஆனால் அதோட இன்சர்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ப்ரௌஸ் கிளிக் பண்ணோம்னா நம்ம டேபிளோட ஸ்ட்ரக்சரில் நம்ம டேட்டாவும் உள்ளே விழுந்திருக்கோம். நான் கொடுத்த டேட்டாலாம் உள்ள வந்திருக்கு பார்த்தீங்களா. 1 சஞ்சு, கிரேடு ஏஜ் எல்லாம் வந்திருக்கு. இதுதான் நம்ம அடுத்த வீடியோவில் எப்படி நம்ம PHP கூட லிங்க் பண்ணி நம்ம ஒரு ஃபார்மில் கொடுக்குற டேட்டாலாம் எப்படி இதில் வாங்குறதுன்றத பார்ப்போம். அடுத்து எப்படி நான் எக்ஸாம் க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து 2 ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அடுத்து க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுத்து உங்களுக்கு பேக்ரவுண்ட் ரன் ஆகிட்டு இருக்கும். அதனால் அதில் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி குவிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஷட் டவுன் பண்ணும்போது எதுவும் காமிக்காது. அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.